வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 65. உலகம் தனி உடைமை ஆகாது என்பது தலைப்பு. அந்தமிலாது அந்தரத்தில் மிதந்து உருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்பப் பேரூற்று. இயந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமை ஆகா. அருட்தந்தை அவர்கள் என்ன தெளிவாக சொல்கிறார்னு பாருங்க. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க? விஞ்ஞானிகளை பிடித்து கொண்டு மிகவும் வலிமை வாய்ந்த அணுகுண்டுகள் அல்லது ராக்கெட்டுகள் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள். என்ன காரணம்? விஞ்ஞானிகள் ஒருபோதும் அழிவு பாதைக்காக தங்கள் விஞ்ஞானத்தை பயன்படுத்த துணிவதில்லை. ஆனால் நெருக்கடி வரும்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களும் அதற்கு பலியாகி விடுகிறார்கள். ஆனால் அருட்தந்தை சொல்றாங்க, இந்த உலகம் அந்தமில்லாதது, முடிவற்ற உலகம். நானும் நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தது, நாம இறந்த பின்பும் இருக்க போவது. அப்படி முடிவில்லாமல் அந்தரத்திலேயே மிதந்து உருண்டு சுற்றி கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு இயற்கை இன்பப் பேரூற்று. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. இது இன்பப் பேரூற்று. யாரும் இதை செய்யவில்லை செயற்கையாக, இயற்கையாகவே இந்த உலகம்தான் இன்பப் பேரூற்றாக அமைந்து உலகில் வாழும் 800 கோடி மக்களுக்கும் தேவையான உணவு உடை இருப்பிடத்தை தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தை மனிதர்கள் அறியாமையால் எல்லை கட்டி சர்வாதிகாரத்தின் மூலமாக நாங்கள் ஒரு நாடே உலகை ஆட்சி செய்வோம் என்கின்ற இந்த கற்பனையெல்லாம் செயலுக்கு வர முடியாது. மனிதர்கள் அறிவின் உயர்வின் காரணமாக இயந்திரங்களை பெருக்கிக் கொண்டோம், விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றதால். ஆனால் அந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டே எந்த தேச மக்களையும் நாம் அடிமைப்படுத்திவிடலாம். அதன் விளைவாக இந்த உலகம் முழுவதையும் ஒரு நாடு தன் குடை கீழ் கொண்டு வரலாம் என்கின்ற இந்த கற்பனை பலிக்காது. உலகம் மனிதகுலம் முழுமைக்கும் சொந்தமானது. அது எந்த ஒரு நாட்டிற்கும் தனி உடைமையாக ஒருபோதும் அமையாது. நன்றி. வாழ்க வளமுடன்.